இன்றையிலிருந்து நாம் ஆவியின் வரங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தினுடைய முதல் ஆரம்பத்திலேயே ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் என்ற ஒரு வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். ஞானத்தை போதிக்கும் வரம் என்று சொல்லவில்லை, ஆனால் வசனம் என்று பார்க்கிறோம். ஞானமே வரம். இந்த ஞானத்தை போதிக்கின்ற வசனம் என்று சொல்லும்போது எங்கே இருக்கிறது ஞானம் என்றால் வசனத்தில் இருக்கிறது. ஞானம் என்பது வரமானால் அந்த வரம் வசனத்தில் இருக்கிறது என்றால் வசனத்தை போதிக்கும்போது ஞானம் என்ற வரம் போதிக்கிறவர்கள் கொடுக்கின்ற அந்த போதனையில் இருக்கிறது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். அவளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அவள் குணசாலியான ஸ்திரீ. அவள் எந்த இடத்திலாவது அவள் வாயை திறந்து போதித்ததாகவோ அல்லது பேசினதாகவோ தெரியவில்லை. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால், அவளுடைய கிரியைகள், அவளுடைய செய்கைகள், அதை பற்றி தான் நாம் அங்கே பார்க்கிறோம். அவளுடைய போதகம் அல்லது அவளுடைய வார்த்தைகள் எதையும் நாம் அங்கே பார்க்கவில்லை. அவளுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், அவர்கள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள். அவளுடைய புருஷன் சொல்லுகிறான், அவளை குணசாலி என்று சொல்லுகிறான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அதாவது வாசல்கள் என்று சொல்லும்போது மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அவளுடைய செய்கைகளை புகழ்கிறார்கள். அப்படியானால் அவளுடைய கிரியைகள் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவள் ஞானமுள்ளவளாக அவள் கிரியை செய்திருக்கிறாள், அவள் தன்னுடைய வீட்டு காரியங்களை குறித்து கண்ணோக்கமாய் இருக்கிறாள் என்று வார்த்தையிலே பார்க்கிறோம். அப்படியானால் வார்த்தைகள் பேசுவது என்பதை விட கிரியைகள் மூலமாக காண்பிக்கின்றவைகள் தான் மிகவும் முக்கியமானவைகள். ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் than வேர்ட்ஸ். வாயினால் பேசுவதை பார்க்கிலும் செய்கையினால் காண்பிப்பதுதான் உத்தமம் என்று. இவளுடைய வாழ்க்கையிலே அவள் தன்னுடைய செய்கைகளினாலே அவள் ஞானம் உள்ளவள் என்பதை அங்கே பார்க்கிறோம். அவளுக்கு அந்த ஞானம் எப்படி வந்தது என்று கேட்டால், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருந்தது என்று இருக்கிறது என்று சொன்னால், அவள் சிறு வயது முதல் அவள் அந்த போதகத்தை அவள் பெரியவர்களிடத்திலிருந்து, மற்றவர்களிடத்திலிருந்து, பெற்றோரிடத்திலிருந்து பெற்றவளாக இருந்திருக்க வேண்டும். போதகத்தை பெற்றவர்கள் மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு போதிக்க முடியும் அல்லது ஏதாவது அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். பவுல் தீமோத்தேயுவின் இடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம், நீ சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை கற்று தேறினவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் போதக சமர்த்தனாக தீமோத்தேயு இருந்ததை பவுல் அவன் அங்கே சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஸ்திரீயை பற்றி பார்க்கிறோம். அடுத்தது ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது புருஷனும் அதில் சம்பந்தப்பட்டவனாக இருக்கிறான். புருஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அவனும்
போதகன் நல்ல தயையுள்ள போதகம் பெற்றவனாகவும் போதகத்தை கொடுக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு அவர் மலையின் மேலே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறோம். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் அநேக அறிவுரைகளையும் புத்திமதிகளையும் போதனைகளையும் உபதேசங்களையும் சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கும் போது சொல்கிறார், இவைகளை நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு குடும்பத்தில் பெண் மாத்திரம் அல்லது ஸ்திரீ மாத்திரம், மனைவி மாத்திரம் குடும்பத்தில் தயையுள்ள போதகமோ அல்லது ஞானம் விளங்க காரியங்களை செய்கிறவளாகவோ இருந்தால் போதாது, புருஷனும் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான், ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதை தான் அங்கே பார்க்கிறோம். ஏசாயாவிலே ஒரு வார்த்தை, அழகான ஒரு வசனம் இருக்கிறது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். குடும்பமே கர்த்தருடைய வார்த்தைகளிலே அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு சபை. சபையிலே பல குடும்பங்கள் இருக்கிறது. சபைக்கு தலைவர் ஆவிக்குரிய தகப்பன், போதகர் அல்லது மேய்ப்பர். சபைக்கு தேவை என்ன என்று சொன்னால் தயையுள்ள போதகம், ஞானமுள்ள வசனங்கள். இதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் சபையினுடைய போதகரிடத்திலே இருக்கிறது. சபையினுடைய போதகர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏசாயா 50 அதிகாரம் 4 பார்க்கிறோம். இளைப்படைந்தவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல எனக்கு கர்த்தர் கல்விமானின் நாவை கொடுத்திருக்கிறார் என்று அங்கே ஏசாயாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. இளைப்படைந்தவர்கள், சபையிலே இளைப்படைந்தவர்கள், சபையிலே எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை பாரம் சுமந்து கொண்டு சபையிலே வந்து இருக்கலாம், கவலைகளோடு இருக்கலாம், பாவத்தோடு இருக்கலாம், பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள் இவைகளோடு இருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் ஏற்ற வார்த்தையை சொல்வதற்கு கல்விமானின் நாவு தேவை. உலக வார்த்தைகளாலோ அல்லது புத்திமதிகளினாலோ அறிவுரைகளினாலோ இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது கூடாத காரியம். அதனால தான் வேதத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையானது இளைப்படைந்தவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல இளைப்பாற்றுவதற்கேற்ற வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 25 அதிகாரம் 11 பார்க்கிறோம். ஏற்ற நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைத்த பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையான வார்த்தைகளை தேவையுள்ள மக்களுக்கு தேவையான விதத்திலே சொல்லும்போது அதுதான் ஞானம், அதுதான் புத்தி. அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தில் தான் இருக்கிறது. வசனத்தை அதிகமாக படித்து அந்த வசனத்தினுடைய காரியங்களை அறிந்து கொண்டு அந்த வசனத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற அவைகளில்தான் ஞானமே இருக்கிறது. வசனத்தில் அப்படி என்ன ஒரு பெரிய காரியம் இருக்கிறது என்று சொன்னால் ஆவியானவர் வசனத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் கர்த்தரே இருதயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையினாலே மற்றவர்களுக்கு அவருடைய தேவைகளை சந்திக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் ஜெபம் பண்ணுகிறதிலும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதிலும் நாங்கள் உறுதியாய் தரித்திருப்போம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 1 அதிகாரத்துல ரொம்ப அருமையான ஒரு வசனம் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி
எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன பேசினார்கள், எதை உபதேசித்தார்கள், எதை போதித்தார்கள் என்று சொன்னால், இயேசுவை பேசினார்கள், இயேசுவினுடைய உபதேசத்தை பேசினார்கள், இயேசுவினுடைய போதனைகளை பேசினார்கள். இயேசுவானவர் போதித்தவைகளை, இயேசுவானவர் கற்பித்தவைகளை, இயேசுவானவரையே அவர்கள் போதித்ததுனால, பேசினதுனாலே அவரை குறித்த அத்தனை காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். அதை பேசி அவர்கள் மற்றவர்களுக்கு அதை சொல்லும்போது அவர்கள் ஞானமடைந்து அநேகர் இந்த வார்த்தைகளை விரும்பி அவர்கள் அநேகர் கர்த்தருடைய வார்த்தையிலே அவர்கள் விருப்பம் கொண்டவர்களாக சபையிலே திரள் திரளாக வந்து சேர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் போதித்த அந்த வார்த்தைகள் எல்லாம் அதிகாரமுடையவைகளாயிருந்தன. அவைகளிலே ஆத்தும பாரம் இருந்தது, அதில் அக்கறை இருந்தது, எச்சரிப்பு இருந்தது, தெய்வ பயம் இருந்தது, ஆலோசனை இருந்தது. ஞானம் என்று சொல்லும்போது தெய்வீகமும் மனுஷீகமும் கலந்த வார்த்தைகளை, புத்திமதிகளை தான் ஆண்டவராகிய இயேசு கொடுத்தார். அதுதான் ஞானம். இம்மைக்குரிய காரியங்களை சொல்லி மறுமைக்குரிய சத்தியங்களை, அவர் மறுமைக்குரிய ரகசியங்களை அன்றைக்கு வெளிப்படுத்தினார். பல உவமைகளை சொல்ல முடியும், அநேக உவமைகள் இருக்கின்றன. அத்தனை உவமைகளையும் நாம் ஆண்டவராகிய இயேசு சொன்ன உவமைகள் இம்மைக்குரிய காரியங்களை சொல்லி மறுமைக்குரிய ஒரு விளக்கத்தை, அவர் அறிவுரைகளை கொடுக்கும்போது அது மிகவும் பிரயோஜனமாக கேட்பவர்களுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஞானமுள்ள வார்த்தைகள், அவரே ஞானம், ஞானமுள்ள வார்த்தைகளை அவர் சொன்னபோது அநேகர் அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு திரளாக கூடியிருந்தார்கள். உவமைகளை படித்து பார்க்கும்போது அவைகளை நாமே அவைகளிலே உணர்வடைகிறோம், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்த வகுப்பிலே நாம் உவமைகளை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்குரிய இந்த காரியத்திலே ஞானம் எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து கிடைக்கிறது. அந்த வசனங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அங்கே அதில் ஞானம் விளங்குகிறது. நாம் கொடுக்கிறவர்களும் ஞானம் உள்ளவர்களாக மாற முடியும், கேட்கிறவர்களும் ஞானம் உள்ளவர்களாக மாற முடியும். அவரே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கிறது தெய்வ பயம். பிள்ளைகளே, வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறது இன்னதென்று நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுங்க. அந்த வார்த்தையிலே சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற மனுஷன் கர்த்தருக்கு பயந்த மனுஷன் என்றும் அவனே ஞானம் உள்ளவன் என்றும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாக நாம் படிக்கும்போது கர்த்தருடைய அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு ஞானத்திலே தேறினவர்களாக நம்மை நிறுத்துவார்.